உங்கள் வீட்டில் மக்கான் இருக்கா? தாமரை விதை இருக்கா? அது எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஷெஃப் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சீக்ரெட்டான ஒரு மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த மசாலா என்னன்றது ஃபைனலாக நான் ரிவீல் பண்ணுறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக இது என்ன மசாலா அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியாகவும் கலந்தது தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த மசாலா, அந்த ஸ்பைஸியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மக்கானா வந்து நம்ம டேரெக்டாக சாப்பிட்றது நல்லா இருக்காது. இந்த மாதிரி மசாலாவும் பட்டரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. குக் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது அவ்வளோதான், குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மசாலா கூட இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மக்கானா வந்து நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இதை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ மக்கானாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட. இதை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு ஜீரா பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வச்சு பண்ணிக்கலாம். இந்த மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் அந்த கரம் மசாலாவும் ஜீரா பொடியும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதில் வந்து நீங்கள் கீயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இது வந்து என்னோடய ஷெஃப் எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் அவரோட ஸ்டைலில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம், எடுத்துகிட்டு வச்சுக்கிறோம். இப்போ மேலே அந்த மசாலாவை கொஞ்சம் டாப்பிங்ஸில் போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா என்னன்றதை நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைடில் இருக்குது. இதுதான் இந்த மசாலா. இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.